நெல்லை மாவட்டத்தில் பரவலாக இரண்டாவது நாளாக பெய்து வரும் கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. குறுக்குத்துறை முருகன் கோவிலை சூழ்ந்து தாமிரபரணியில் வெள்ளம் பாய்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் நாகராஜன். வணக்கம் நாகராஜன், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று முன்தினம் இரவு தொடங்கி நேற்று வரைக்கும் நேற்று அதிகாலை வரை தொடர் கனமழை என்பது நெல்லை மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்தது. அதாவது 400 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவு பதிவாகி இருந்தது. இதன் காரணமாக பல இடங்களில் மழை வெள்ள நீர் குடியிருப்புகளை பாதிக்கும் சூழலை ஏற்பட்டது. ஆனால் மற்றொரு புறம் தாமிரபரணி ஆற்றில் அணையில் நீர் திறந்தால் மட்டும்தான் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். ஆனால் அணையில் நீர் திறக்காமல் காட்டாற்று வெள்ளம் மற்றும் குளங்கள் மற்றும் கால்வாய்களில் ஏற்பட்டுள்ள உபரி நீர் வெள்ளப்பெருக்கு என்பது இதன் காரணமாகவே தாமிரபரணி ஆற்றில் 1,00,000 கன அடிக்கும் மேல் தண்ணீர் வரத்து இருந்தது. இதன் காரணமாக கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியது. ஆனால் அதனையும் மீறி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்ததும் ஒரு பக்கம் இருக்க, ஆனால் காட்டாற்று வெள்ளத்தின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குறுக்குத்துறை முருகன் கோயில் என்பது அது வெள்ள நீர் சூழ்ந்து காணப்பட்டதை பார்க்க முடிந்தது. ஆனால் அந்த ஆபத்தை உணராமல் சிலர் இளைஞர்கள், சிலர் சிறுவர்கள் அதை குளிப்பதையும் பார்க்க முடிந்தது. ஆனால் தற்பொழுது இரண்டாவது நாளாக, அதாவது நேற்று காலை தொடங்கி இன்றும் இரண்டாவது நாளாக கனமழை என்பது பெய்து வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய குறுக்குத்துறை முருகன் கோயிலை சூழ்ந்துள்ள மழை வெள்ள நீரை பார்க்க முடிகிறது. அது மிகப்பெரிய அளவில் அந்த பகுதியில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மழை வெள்ள நீர் காரணமாக அந்த குடியிருப்பு பகுதியில் அதாவது தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் ஒரு பக்கம் அறிவுறுத்தி இருக்கிறது. குறுக்குத்துறை முருகன் கோயிலை சூழ்ந்துள்ள நீர் இரண்டாவது நாளாக சற்றும் வடியாமல் இன்றும் அதே போல வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதன்